இன்சுலின் முதலில் மனிதர்களுக்கு பயன்படுத்திய நாள் ஜனவரி 11, 1922. நம்மிடம் இருக்கின்ற கைபேசியை வாங்கிக் கொண்டு ஒரு அறையில் அடைத்து வைத்தால் நமக்கு உயிரே போய்விடும். சமூக வலைத்தளம், மடிகணினி இல்லை என்றால் பைத்தியமாகாத குறைதான். நவீன தொழில்நுட்பங்கள் இல்லாத ஒரு உலகத்தில் சில மணி நேரம் வாழ்வதை நம்மில் பல பேரால் நினைத்து கூட பார்க்க முடியாது. ஆனால் சர்க்கரை நோயாளிகளுக்கு தெரியும், இன்சுலின் இல்லாத ஒரு உலகத்தில் நம்மால் வாழ முடியாது என்று. நவீன மருத்துவத்தின் மிக முக்கியமான கண்டுபிடிப்புகளில் ஒன்றுதான் இன்சுலின். ஆனால் இந்த அற்புத மருந்தான இன்சுலினை கண்டுபிடித்தவர்கள் அதோட காப்புரிமைக்காக பெற்றது வெறும் ஒரு அமெரிக்க டாலர்தான். மகத்தான அந்த மருந்து குறைந்த விலையில் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். சரியாக 100 வருடத்துக்கு முன் இதே நாளில் ஜனவரி 11, 1922 இல் தான் முதலில் மனிதர்களுக்கு ஆராய்ச்சியாளர்கள் அவர்கள் கண்டுபிடித்த இன்சுலினை செலுத்தினார்கள். சர்க்கரை நோயாளிகளோட வாழ்க்கையை இன்சுலினுக்கு முன் மற்றும் இன்சுலினுக்கு பின் என்று இரண்டாக பிரிக்கலாம். குறிப்பா கணையம் செயலிழந்து இன்சுலின் சுரக்க இயலாத நிலையில இருக்கும் வகை 1 சர்க்கரை நோயாளிகளுக்கு. 1921 இன்சுலினை கண்டுபிடிக்கிறதுக்கு முன் அவர்களால் நீண்ட காலம் உயிர் வாழ முடியாது. கடுமையான உணவுமுறை இருக்கச் சொல்வதைத் தவிர மருத்துவர்களுக்கும் எந்த வழியும் இல்லை. ஒரு குழந்தைக்கு வகை 1 சர்க்கரை நோய் இருந்தால் அந்த குழந்தையோட வாழ்நாள் சில ஆண்டுகள்தான். அந்த குழந்தை சர்க்கரை அளவு அதிகமாகி இறக்கும் அல்லது பட்டினியால் இறக்கும். இன்சுலினை கண்டுபிடித்த பிறகே அவர்களால் முழுமையாக தங்களோட வாழ்க்கையை வாழ முடிந்தது. வகை 2 சர்க்கரை நோயாளிகளுக்கு இன்சுலின் சுரப்பு குறையும் போதும் இதுவே ஆபத்பாந்தவனாக காப்பாற்றுகிறது. பல லட்சம் குடும்பங்களோட கண்ணீரை துடைத்த அற்புத கண்டுபிடிப்பு இன்சுலின். 100 ஆண்டுகளுக்குப் பிறகும் அந்த இன்சுலினுக்கு மாற்று மருந்து எதுவும் இல்லை என்பதை அந்த மருந்தின் மகத்துவம் நமக்கு சொல்கிறது. இன்சுலினை கண்டுபிடிக்கின்ற முயற்சி அதற்கு 50 வருடத்திற்கு முன்பே ஆரம்பித்துவிட்டது. மனிதர்களைப் போலவே நாய்களுக்கும் சர்க்கரை நோய் வருமாம். அதனால் இன்சுலினை கண்டுபிடிக்கிறதுக்கான இந்த பரிசோதனையில ஏராளமான நாய்களும் உயிர்த்தியாகம் செய்துள்ளது. ஆரோக்கியமான நாய்களின் கணையத்தை அறுவை சிகிச்சை செய்து அகற்றிய பிறகு அதன் உடம்பில் சர்க்கரையின் அளவு அதிகமாகியது. அதனால் சர்க்கரை நோய் வருவதற்கு கணையத்தில் ஏற்படுகின்ற ஏதோ ஒரு தொந்தரவுதான் காரணம் என்று மருத்துவர்களுக்கு புரிந்தது. அடுத்தடுத்த ஆண்டுகளில் கணையத்தை இப்படி ஆராய்ச்சி செய்து சம்பவ இடத்தை நெருங்கினர் ஆராய்ச்சியாளர்கள். கணையத்துள் லங்கார்ஹன் திட்டுக்கள் பகுதியில சுரக்கின்ற ஏதோ ஒரு திரவம்தான் சர்க்கரை நோய் ஏற்படுவதை தடுக்கிறது என்பதை கண்டுபிடித்தார்கள். அதற்கு இன்சுலின் என்று பெயர் வைத்தார்கள். லாங்கர்ஹான திட்டுக்கள் என்றால் என்ன? லாங்கர்ஹான் திட்டுகள் ஆல்பா செல்கள் மற்றும் பீட்டா செல்கள் என்னும் இருவகை செல்களைக் கொண்டுள்ளன. ஆல்பா செல்கள் குளுக்கோகான் ஹார்மோனையும், பீட்டா செல்கள் இன்சுலின் ஹார்மோனையும் சுரக்கின்றன. 1916 ருமேனியாவைச் சேர்ந்த டாக்டரான நிகோலே பாலஸ்கு ஒரு நாயோட கணையத்தில் இருந்து சுரப்பை தனியாக பிரித்தார். அந்த நாயின் கணையத்தை சர்க்கரை நோயால பாதிக்கப்பட்ட ஒரு நாய்க்கு அதை செலுத்தியதும் அந்த நாயின் இரத்தத்தில் இருந்த சர்க்கரையோட அளவு இயல்பாகியது. தான் ஒரு மிக முக்கியமான கண்டுபிடிப்பைச் செய்தது அவருக்கு புரிந்தது. ஆனால் அந்த நாய் சீக்கிரமாக இறந்துவிட்டது. சில நாட்களில் முதலாம் உலகப் போரும் ஆரம்பம் ஆனதால் மருத்துவர் அவசரமாக இராணுவ சேவைக்கு போக வேண்டியிருந்த காரணத்தால் அந்த ஆராய்ச்சி தடைப்பட்டது. 1920 அக்டோபர் மாதம் கனடாவைச் சேர்ந்த ஃபிரெடரிக் பேண்டிங் என்கிற ஒரு மருத்துவர் நாயின் கணையத்தில் இருந்து தூய்மையான இன்சுலினை பிரித்து எடுக்க முடியும் என்று தன்னுடைய ஆராய்ச்சியால் கண்டுபிடித்தார். அவருக்கு அடுத்து என்ன செய்வது என்று தெரியதால் டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் இருக்கும் புகழ்பெற்ற மருத்துவப் பேராசிரியர் மேக்லியோட் என்றவரிடம் சென்று தன்னோட ஆராய்ச்சியைப் பற்றி கூறினார் அவர். பேண்டிங் ஒரு சாதாரண அறுவை சிகிச்சை நிபுணர்தான். பெரியதாக ஆராய்ச்சி செய்த அனுபவம் பேண்டிங்குக்கு இல்லை. அதனால இவர் சொல்வதை எந்த அளவுக்கு நம்புவது என்று மேக்லியோடுக்கு தயக்கமாவே இருந்து. பேண்டிங்
மேக்லியோடை விடாமல் வற்புறுத்திக் கொண்டு இருந்தார். இதனால் தன்னோட ஆராய்ச்சி நிலையத்தை பேண்டிங்குக்கு கொடுத்து, கூடவே சார்லஸ் பெஸ்ட் என்ற ஆய்வக உதவியாளர் ஒருத்தரையும் அனுப்பி வைத்தார் மேக்லியோட். 1921ஆம் ஆண்டு ஜூலை மாதம் பேண்டிங்கும் பெஸ்டும் சேர்ந்து ஒரு நாயின் கணையத்தில் இருந்து இன்சுலினை வெற்றிகரமா பிரித்து எடுத்தார்கள். இதன் மூலமா சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்க முடியும் என்றார்கள். அப்படி அவர்கள் கூறுவதை கேட்டு சக டாக்டர்கள் நகைத்தார்கள். பழுப்பு நிறத்தில சேறு மாதிரி இருக்கின்ற இதை போய் மருந்து என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார்கள். முதலில் இன்சுலின் மனிதர் ஒருவருக்கு பயன்படுத்தப்பட்ட நாள் இன்று. நாய் எண் 410 என்று பெயரிடப்பட்ட தீவிர சர்க்கரை நோயுடன் இருக்கும் நாய் ஒன்றுக்கு அந்த இன்சுலின் செலுத்தப்பட்டது. நாயின் இரத்த சர்க்கரை அளவு சில நிமிடங்களில் இயல்பு நிலைக்கு வந்தது. மரணத்தோட விளிம்பில இருந்து அந்த நாய்க்கு பேண்டிங் கண்டுபிடித்து இன்சுலின் மருந்து 70 நாட்கள் வரை உயிரோட வைத்து இருந்தது. இன்சுலின் தீர்ந்த பிறகே அந்த நாய் இறந்துவிட்டது. இன்சுலினோட செயல்திறனை பார்த்த பேராசிரியர் மேக்லியோட் திகைத்து போனார். ஒரு மாபெரும் மருத்துவ திருப்புமுனையோட மையத்தில இருக்கிறோம் என்று அவருக்கு புரிந்தது. தன்னுடைய ஆய்வுக்கூடத்தில நடைபெற்று வந்த மற்ற ஆராய்ச்சிகளையெல்லாம் நிறுத்திவிட்டு இன்சுலின் ஆராய்ச்சிக்கு அதிகமான இடவசதியை செய்து கொடுத்தார் மேக்லியோடு. நாய்களில் இருந்து எடுக்கின்ற இன்சுலின் போதுமானதாக இல்லை. அதனால் கன்றுக்குட்டிகளில் இருந்து இன்சுலினை எடுத்தார் பேண்டிங். ஆனாலும் இது மனிதர்களுக்கு கொடுக்கின்ற அளவுக்கு பாதுகாப்பானதா என்ற சந்தேகம் மேக்லியோடுக்கு இருந்தது. இந்த இடத்தில்தான் ஜேம்ஸ் காலிப் என்ற உயிர் வேதியியலாளரை உதவிக்கு கூப்பிட்டார் மேக்லியோடு. இப்போது அந்த குழு முழு வேகத்தில உழைத்து ஒரே மாதத்தில் தூய்மையான இன்சுலினை பிரித்து எடுத்தார்கள். ஜனவரி 1922 மாதம் கனடாவில் இருக்கும் டொரண்டோ பொது மருத்துவமனையில் முற்றிய வகை 1 சர்க்கரை நோயோடு இருக்கும் லியனார்டு தாம்சன் என்ற 14 வயது சிறுவன் அனுமதிக்கப்பட்டிருந்தான். அவன் கோமா நிலைக்கு போகின்ற அளவுக்கு பாதிப்பு இருந்தது. அவனுக்கு இன்சுலினை செலுத்த அனுமதி கேட்டார் டாக்டர் பேண்டிங். இதுவரை மனிதர்கள் யாரிடம் பரிசோதிக்கப்படாத ஒரு மருந்து, இதை கொடுக்கவில்லை என்றாலும் தன்னோட மகன் இறக்கத்தான் போகிறான். கொடுத்து ஏதாவது பாதிப்பு வந்தாலும் பரவாயில்லை என்று அந்த சிறுவனோட தந்தை ஹரோல்டு தாம்சன் சம்மதம் தெரிவித்தார். இப்படித்தான் இன்சுலின் மருந்தை பெற்று முதல் மனிதன் ஆனான் அந்த சிறுவன் லியனார்டு தாம்சன். அது அவன் இரத்த சர்க்கரை அளவை உடனடியாக குறைத்தது. ஆனால் எல்லோரும் நினைத்த மாதிரி அது சுத்தமான இன்சுலினாக இல்லை. அதனால் லியனார்டு உடலில் ஒவ்வாமை ஏற்பட்டது. 2வது முறை கொடுக்க வேண்டிய இன்சுலினை உடனடியாக நிறுத்தினார்கள். உயிர் வேதியியலாளர் ஜேம்ஸ் காலிப் அடுத்து 12 நாட்கள் இரவும் பகலுமாக பல சோதனைகளையும் முயற்சிகளையும் செய்து அந்த இன்சுலினை சுத்தம் ஆக்கினார்கள். ஜனவரி 23ஆம் தேதி லியனார்டுக்கு 2வது முறை இன்சுலின் செலுத்தினார்கள். வெற்றி. இப்போது எந்தவித ஒவ்வாமையோ பக்கவிளைவோ இல்லாமல் சர்க்கரை அளவு மட்டும் குறைந்தது. எலும்பும் தோலுமாக படுக்கையில் கிடந்த அந்த சிறுவன் அடுத்தடுத்து இன்சுலின் போட்டதும் உற்சாகமாகி எழுந்து விளையாட ஆரம்பித்தான். பேண்டிங்கும் அவரோட குழுவும் சந்தோஷத்தின் எல்லைக்கு சென்றனர். இன்சுலின் கண்டுபிடிக்கப்பட்ட செய்தி. சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்கும் இன்சுலின் கண்டுபிடித்த செய்தி காட்டுத்தீ போல் உலகமெல்லாம் பரவியது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் இவான்ஸ் ஹியூக்ஸின் மகள் எலிசபெத்தும் ஒரு சர்க்கரை நோயாளியாக தான் இருந்தாள். அமைச்சர் தன்னுடைய மகளை சிகிச்சைக்காக கனடாவுக்கு அழைத்துச் சென்றார். அவள்தான் இன்சுலின் எடுத்துக்கொண்ட முதல் அமெரிக்கர் ஆகும். இப்படி வெளிநாடுகளிலிருந்து பலர் வருவது ஒரு பக்கம் இருக்க, வெளிநாட்டு மருத்துவர்களும் இன்சுலினை கேட்க ஆரம்பித்தார்கள். அமெரிக்காவில் இருக்கும் ஏலி லில்லி மருந்து நிறுவனம் இதற்காக ஒப்பந்தம் செய்து 1922ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் இன்சுலின் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார்கள். இன்சுலினை கண்டுபிடித்தற்காக 1923ஆம் ஆண்டுக்கான மருத்துவ நோபல் பரிசு ஃப்ரெடரிக் பேண்டிங் மற்றும் பேராசிரியர் மேக்லியோட் ஆகிய இருவருக்கும் வழங்கப்பட்டது. தன்னோட ஆராய்ச்சிக்கு உதவிய பெஸ்டுக்கும் இதில் பங்கு உண்டு என்று கூறி அவருடன் தன் பரிசுத் தொகையை பேண்டிங் பகிர்ந்து கொண்டார்.
இன்சுலினை சுத்திகரிக்க உதவிய ஜேம்ஸ் காலிப்புக்கும் இதுல பங்கு உண்டு என்று கூறி தன்னுடைய பரிசுத் தொகையை அவரோட பகிர்ந்து கொண்டார் மேக்லியோடு. இந்த அரிதான பெருந்தன்மையைக் கண்டு நோபல் கமிட்டி திகைத்துப் போனார்கள். அவர்கள் கண்டுபிடித்து இன்சுலினுக்கு காப்புரிமை வாங்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கவில்லை. ஒரு சர்க்கரை நோயாளி ஆயுள் முழுவதும் இன்சுலினை பயன்படுத்த வேண்டியிருக்கும். உலகம் முழுவதும் இருக்கும் எல்லாருக்கும் இது மலிவு விலையில் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஆனால் இவர்களோட அனுமதி இல்லாமல் ஒரு மருந்து நிறுவனம் இதற்கு காப்புரிமை வாங்க முயற்சி செய்யது. அப்படி அவர்கள் செய்திருந்தால் அவர்கள் மட்டுமே இன்சுலினை தயாரிக்க முடியும். அதற்கு என்ன விலை கூறினாலும் உலகம் கொடுத்தாக வேண்டும். இன்சுலினை கண்டுபிடித்தவர்கள். இந்த அபாயத்தை தடுப்பதற்கு இவர்கள் 4 பேரும் ஒன்றாக சேர்ந்து இன்சுலினுக்கான காப்புரிமையை டொரண்டோ பல்கலைக்கழகத்துக்கு கொடுத்துவிட்டார்கள். அதற்கு ஒரே ஒரு அமெரிக்க டாலரை மட்டும் அடையாளத் தொகையாக வங்கினார்கள். இன்சுலினை பிரித்து எடுக்கும் வழிமுறையை நாங்கள் வெளிப்படையாக தருகிறோம். யார் வேண்டுமானாலும் இந்த முறையை பின்பற்றி இன்சுலினை தயாரிக்கலாம் என்றும், ஆனால் கொள்ளை லாபம் பார்க்க முயற்சி செய்யக்கூடாது என்று எழுதியும் கொடுத்துவிட்டார்கள். இவர்களுடைய இந்த செயல்தான் மருத்துவ அறத்தின் உச்சமாக பார்க்கப்படுகிறது. ஆரம்ப காலத்தில் கால்நடைகள் மற்றும் பன்றிகளோட கணையத்திலிருந்து இன்சுலின் பிரித்து எடுக்கப்பட்டது. அதில் சிலருக்கு ஒவ்வாமை ஏற்பட்டது. 40 ஆண்டுகளுக்கு முன்பு சிந்தெடிக் இன்சுலின் அறிமுகமான பிறகு யாருக்கும் ஒவ்வாமை தொந்தரவு ஏற்படவில்லை. இன்சுலின் பேன் மற்றும் இன்சுலின் பம்ப் எல்லாம் வந்த பிறகு இதை பயன்படுத்துவது இன்னும் எளிதாகியது. இந்த அற்புதமான இன்சுலின் மருந்தை கண்டுபிடிப்பதற்கு அவர்களுடைய கடின உழைப்பே காரணம். இதற்காக நாம் அனைவரும் இந்த 4 ஆராய்ச்சியாளர்களுக்குதான் நன்றி கூற வேண்டும்.